பவித்ரா வணக்கம். சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டும் முயற்சி உடனடியாக தமிழக அரசு தடுக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த அந்த அமராவதி அணை நம்பியிருக்கக்கூடிய விவசாயிகள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். இதற்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் கடுமையான எதிர்ப்புகளை முன்வைத்து கண்டன அறிக்கை வெளியிட்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேரள முதலமைச்சருக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார். அந்த கடிதத்தில் காவிரி படுகையில் அமராவதி துணை படுகையின் ஒரு பகுதியான சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டுவதாக சமீபத்தில் சில ஊடகங்களில் வந்த செய்திகளின் காரணமாக அமராவதி ஆற்றில் நீர்வரத்து வெகுவாக குறையும் என்று தமிழ்நாட்டு விவசாயிகளிடையே அச்சம் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் இந்த பணியினை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார். அதில் இந்த தடுப்பணை தொடர்பான திட்ட விவரங்கள் எதுவும் தமிழ்நாடு அரசிடமோ அல்லது காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்திடமோ வழங்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டி தமிழ்நாட்டின் நீர்வளத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் அவருடைய கேரள நீர்வளத்துறை அதிகாரியிடம் ஏற்கனவே கேட்டுள்ளவாறு இந்த திட்டம் குறித்து தற்போதைய நிலவரம் மற்றும் கேரளாவின் பவானி மற்றும் அமராவதி துணை படுகைகளுக்கான பெருந்திட்டம் ஆகிய முழு விவரங்களை அளிக்க வேண்டும் என்றும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த கடிதம் வாயிலாக கோரிக்கை வைத்திருக்கின்றார். இந்த பிரச்சனை குறித்து சட்டப்படி ஆய்வு செய்வதற்கு இந்த விவகாரங்கள் மிகவும் தேவை என்பதால் இந்த விவகாரங்களை தமிழ்நாட்டுக்கு உடனடியாக அளிக்கவும் தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலங்களுக்கு இடையேயான உண்மையான தோழமை உணர்வை நிலைநிறுத்தவும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வரை இந்த பணியை நிறுத்தி வைக்குமாறு கேரள அரசின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்துமாறு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேரள முதலமைச்சருக்கு அனுப்பியிருக்கூடிய கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். இந்த விவகாரம் தற்போது மிகப்பெரிய பேச்சு பொருளாக மாறியிருக்கிறது. ஏனென்றால் அமராவதியினுடைய நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டினால் அது முழுக்க அமராவதி அணை நம்பியிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அதை நம்பியிருக்கக்கூடிய மக்களுக்கு குடிநீர் பஞ்சம் ஏற்படும். இதனால் ஒட்டுமொத்தமாக அதை நம்பியிருக்கக்கூடிய விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் மிக கடுமையாக பாதிக்கப்படும் என்ற காரணத்தால் உடனடியாக தமிழக அரசு தடுக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையானது மிக தீவிரமாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அதே போன்று கொட்டு மழையும் பொருட்படுத்தாமல் அங்கு கட்டுமான பணிகள் என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்ற வீடியோக்கள் வெளியாக மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியது. அதனால் உடனடியாக தமிழக அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து அதிரடியாக நடவடிக்கை எடுத்து அந்த கட்டுமான பணிகளை உடனிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தமிழகத்தில் பல்வேறு அரசியல் தலைவர்கள் விவசாயிகள் முன்வைத்து வருகிறார்கள். அதே போன்று தேசிய பசுமை தீர்ப்பாயம் இந்த விவகாரத்தை தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்து இந்த விவகாரம் தொடர்பாக உரிய அனுமதி பெற்றுதான் இந்த பணி மேற்கொள்ளப்படுகிறதா என்பதை கேரள அரசிடம் இந்த கேள்வியை முன்வைத்தார்கள். அப்படி இல்லை என்றால் உரிய அனுமதி இல்லாமல் இந்த பணி மேற்கொள்ளப்படுகிறது என்றால் உடனடியாக இந்த பணி நிறுத்த வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த அணை கட்டக்கூடிய பணியினால் தமிழக விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று பசுமை தீர்ப்பாயம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் தான் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேரள முதலமைச்சருக்கு அனுப்பக்கூடிய கடிதம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. பவித்ரா.